நமஸ்காரம். போன வீடியோவில் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையில் இந்த பெரியவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த போன வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவில் மீதி கதையை நீங்கள் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கதை புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லாரும் ஆர்வமாக அவர்கிட்ட போய் அது என்ன வழி சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் நம்ம உடனே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. பொதுவாக இடி மின்னல் அப்படிங்கிறது ஒரு பச்சை மரத்தில் தான் தாக்கும். அதுவும் ஏத்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பச்சை மரம் தெரியுது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டுட்டு ஓடி வந்தேன். யார் பாவம் பண்ணவனோ அவன் தொடும்போது அந்த இடி அவன் தலையில் விழும். மீதி இருக்கிற மண்டபத்தில் இருக்கிறவங்க நம்மெல்லாம் தப்பிச்சுக்கலாம், இது மாதிரி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறார். உடனே எல்லாருக்கும் இந்த வழி நல்லதாக படுது. எல்லாரும் ஏகமனதாக அதை ஒத்துக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வராங்க. இடி விழுந்த பாடையில் எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் தொட்டுட்டு வந்தாச்சு. ஒருத்தன் மட்டும் பாக்கியிருக்கான். அவனுக்கு என்னன்னா உள்ளூர பயம் கொடுத்து போச்சு. ஐயோ, இவ்வளோ பேரும் தொட்டுட்டு வந்துட்டாங்க, இப்போ நம்ம மட்டும்தான் இன்னும் தொடலை, ஆகையினால நம்ம தான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கோம் போல இருக்கு, நம்ம மேலே இடி விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிக்கிட்டே ஒரு ஓரமாக தனியாக நிற்கிறான். ஊர் மக்கள்லாம் இப்படியே ஒருத்தராக பார்த்துட்டு இருக்கும்போது இவன் இன்னும் போய் தொடலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. போய் தொடுங்கிறாங்க. இவன் பயந்துக்கிட்டு நிற்கிறான். ஆனால் எல்லாரும் செஞ்சதை நம்ம செய்யாமல் இருக்க முடியுமா? ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் தொடுன்னு உடனே இவன் என்ன பண்ணுறான், சரி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு நேராக போய் அந்த மரத்தை தொடுறான். தொட்டா உடனே இடி விழுந்துருது. இடி எங்கே விழுது? மரத்தில் இல்லை, அந்த மண்டபத்து மேலே. ஆகையினால இந்த அந்த கிராமத்திலேயே இவன் ஒத்தந்தான் நல்லவன் போல இருக்கு.